கடவுளுக்கு நன்றி. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வால்பாறைக்கு தான் போயிட்டுருக்கோம். இது நம்ம அன்பு தம்பி ஷாமோடைய ப்ராஜெக்ட் தான். இப்போ ஒரு காட்டேஜ் எடுத்திருக்காப்புல, அதை நான் ரெனோவேட் பண்ணணும்னு ஆல்ரெடியே போயிருந்தோம். எலக்ட்ரிக் ஒர்க்லாம் செஞ்சுருந்தாங்க. மற்றபடி நம்ம இன்டீரியர்லாம் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோலையார் போகலாங்கண்ணா அப்படின்ட்டாப்புல. சோலையார் டேமுக்கு நம்ம உடனே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ராஜெக்டையும் நம்ம போய் பார்த்தோம். அந்த ப்ராஜெக்டில் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒன்று தெரிஞ்சது, செவுரு எல்லாமே டோட்டலாக ஓத அடிச்சிருந்தது. எப்படி இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே போய் நம்ம பார்த்துருந்தோம். அது என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம எடுத்துகிட்டு அதை எப்படி கிளாரிஃபையாக நம்ம ரெடி பண்ணலாங்கிறதையும் தம்பிக்கிட்ட நீட்டாக சொல்லிவிட்டு, அப்புறம் தம்பிக்கிட்ட பேசிவிட்டு நம்ம சொல்லிட்டோம், இங்கே இந்த என்னென்ன பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணால் அழகாக இருக்கும், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, அடுத்தது இன்னொரு சைட்டையும் தம்பி சொன்னாப்புல, அவங்க பிரதரோடைய காட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்டுக்கும் நம்ம போய் பார்த்தோம். பார்த்ததுமே ஒரு பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம போய் உள்ளெல்லாம் பார்த்தோம். அவங்கக்கிட்டையும் எல்லாமே பேசிக்கிட்டு பெயிண்டிங்கில் நம்ம என்ன பண்ணலாம், இன்டீரியரில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழகாக நம்ம கிளம்பிட்டோம். கடவுளுக்கு நன்றி. இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி முடிக்க போகிறோங்கிற அப்டேஷன்ஸை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.